ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுஜாவோட 250 ஆம்பிளிஃபையர் நம்மளோட யூஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். அவுஜாவோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஆம்போட ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று இருக்கும். இது ஒன்று, இதோட வாரண்டி கார்டு ஒன்று இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. இதை நம்ம எப்போயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பென்ட்ரைவ் மாடலுங்கிறதுனால இதில் ஒரு ரிமோட்டு கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி ரிமோட்டு, மோட் சேஞ்ச் பண்ணிக்கிற, பாட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி கலட்டி வச்சதான். அது வந்து இந்த பின்னாடி ஸ்பீக்கர் டெர்மினல்ஸோட அந்த வெளியில் அந்த காடி மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. அதோடது இது சேஃப்டியாக இருக்குது, நட்டு கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம ஆம்பிளிஃபையர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆம்போட இன்டர்ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஐசி டைப்புன்னு சொல்லுவாங்க. 5200 போட்ட ஆம்ப். இது சிங்கிள் சப்ளை தான் அது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு 250 ஆம்ப் போட்டிருப்பேன். அது வந்து அகுஜா கிடையாது. இது வந்து பென்ட்ரைவ் மாடல்னு சொல்கிறாங்க. பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ப்ளூடூத் இதில் இருக்குது. ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மைக் இன்புட்டு, 2 ஆக்சி இன்புட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மைக் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆக்சி இன்புட் இருக்குது. சிக்னல் இன்புட்டு கொடுத்து நீங்கள் சாங் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 இதில் வந்து 4வது மைக்கும் 5வது மைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக தான் ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 சேஞ்ச் பண்ண வைக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும். யூஎஸ்பிக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு மாதிரி இருக்கும். ஆன் ஆஃப் கிடையாது, சேஞ்ச் ஓவர் சுவிட்சு மாதிரி. ஸோ அந்த சைடு மைக் சைடு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட வால்யூமாக வேலை செய்யும். சுவிட்ச் அந்த சைடு ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட வால்யூம் வேலை செய்யும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த சைடு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 5வது மைக்கோட வால்யூம் கண்ட்ரோலாக வேலை செய்யும். இதே ஆக்ஸு இந்த சைடு தள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸோட வால்யூமாக வேலை செய்யும். அதே பர்பஸ் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலே சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஹாரன் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் மேலே சுவிட்சை சேஞ்ச் அவுட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே டவுன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பேஸ் கண்ட்ரோலு. இது வந்து ட்ரிபிளு, சில் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அதோட கண்ட்ரோலு. இது வந்து டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோலு. சரி, இப்போ வாங்க நான் பேக் சைடு ஆம்போட பேக் சைடு வியூ காட்டுறேன். பேக் சைடுமே இது பார்த்திங்கன்னா ஆம்போட பேக் சைடு வியூவு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிசி 12 வோல்ட்டு. நீங்கள் பேட்டியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, வண்டியில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 12 வோல்ட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா காமன் 70 வோல்ட் அண்ட் 100 வோல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன்லேயும் 100 வோல்ட்டில் நம்ம லைன் மேட்ச் கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணி டிரைவர் யூனிட் போடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காமன் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸு, அதாவது ஸ்பீக்கர் டெர்மினலு. நம்ம ஸ்பீக்கர் என்ன ஓம்ஸ்ன்னு பார்த்து, ஸோ இதை பற்றின வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன். நான் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓம்ஸ் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் வாட்ஸ் கால்குலேஷன் எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ். நம்ம ஸ்பீக்கர் என்ன ஓம்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் லோடு கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2வோட இன்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவுட்டு. இது வந்து லைன் இன் லைன் அவுட்டு. நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் 250 ஆம்ப்பு தான் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டா நீங்கள் தாராளமாக அதர் பிராண்டு போயிடலாம். ஏன்னா ரேட் அதிகம்தான் அதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா 11 ரூபா, ஒரு 12 ரூபா பட்ஜெட்லேயே ஒரு நல்ல 250 வாட்ஸ் ஆம்ப்பு கிடைக்குது. அகுஜா கிடையாது, வேறு பிராண்டில் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது இப்போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பேசிக்கான வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.